Alhamdulillah wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. பிரபஞ்சத்தின் ரட்சகர் அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ் ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறாங்க நம்மள்ட்ட, மனிதர்கள்ட்ட. அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சூரா 23 அல்-மூமின் நம்பிக்கையாளர்கள்ல கேட்கிறாங்க. சூரா 29 அல்-அன்கபூத் சிலந்தி பூஜாரி அல்லாஹ் கேட்கிறாங்க. 84 இருந்து அப்படியே வரிசையா படிக்கிறேன். அல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, மனுஷன் என்ன சொல்றாங்க, இது நம்ம நடைமுறை அப்படியே கரெக்டா மேட்ச் ஆகும். அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக சொல்றாங்க. மனிதர்கள் இப்படிதான் சொல்லுவாங்க. 84 கேட்கிறாங்க, இந்த வானமும் பூமியும் உள்ள ஒவ்வொன்றும் யாருக்கு சொன்னா நல்லா கேட்கிறாங்க. அவங்க நிச்சயமா சொல்றாங்க கடவுளுக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நல்லா கேட்கிறாங்க, அப்ப ஏன் நீங்க கவனத்துல எடுத்துக்க மாட்டீங்கன்னு நல்லா கேட்கிறாங்க. 86 நல்லா கேட்கிறாங்க, இந்த 7 பிரபஞ்சனின் கடவுள் யார், மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கடவுள் யாருன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க கடவுள் தான். அப்பெல்லாம் என்ன கேட்கிறாங்க, அப்ப ஏன் நீங்க நன்னறியாளரா இன்னும் மாறல அப்படின்னு கேட்கிறாங்க. 88 இந்த ஆட்சி அதிகாரம் அனைத்தும் யாரிடம் உள்ளது, உங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அவருக்கு உதவி தேவையேப்படாது அந்த ஒருவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கும் அல்லாஹ்தான் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறாங்க, அப்படி எங்க தவறி போனீங்க. இது அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டே வரும்போது அதெல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. இவங்க சொல்ற பதில் எல்லாம் கரெக்ட் தான், கடவுள் தான் சொல்றாங்க. ஆனா அப்ப அல்லாஹ் கேட்குறீங்க வழி தவறி போட்டீங்க, நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு நல்லா கேட்கிறாங்க. இதோட சப்ஜெக்ட் நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா மோஸ்ட் பிலீவர்ஸ் டெஸ்டின்ட் டு ஹெல், நம்பிக்கை கொண்ட பல பேர் நரகத்துக்கு தான் போறாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி கவர் டு கவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம படிக்கும் போது அட்டை முதல் அட்டை வரை சூரா அல்-பக்ரா 25, அல்-நிஸா 122, 9 அல்-பராரா 72, 48, 5 இதெல்லாம் அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்களுக்கு சொல்றோம்னு வாக்கு கொடுக்குறாங்க. அப்போ எந்த நம்பிக்கையாளர் சொர்க்கத்துக்கு போறாங்க, எந்த நம்பிக்கையாளர் நரகத்துக்கு போறாங்க, இவங்க நம்பிக்கை வச்சிருக்க அந்த நம்பிக்கை என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம உடன்படிக்கையில ரஷாத் என்ன சொல்றாங்க, இப்போ கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம கூட இருக்கிற வாழ்த்துவதாக குர்ஆன் என்ன சொல்லுது, ரெண்டத்தையும் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ரஷாத் என்ன சொல்றாங்க, you don't believe in God unless you know who God is and what is really is. அல்லாஹ்வின் தன்மைகளை அறியாதவாறு நீங்க அல்லாஹ்வை புரிஞ்சிக்கலாம், நீ உண்மையில அல்லாஹ்வை புரிஞ்சிக்கலன்னு தான் அர்த்தம். அதுதான் அந்த நம்பிக்கை, நரகத்துக்கு போற நம்பிக்கையாளர். அவங்க கடவுள் தான் சொல்றாங்க, ஆனா அல்லாஹ்வோட தன்மையை நம்பல. அல்லாஹ்வோட தன்மையை நம்பி இருந்தானா தொழுகை அல்லாஹ் கேட்டுட்டே இருக்காங்க, அல்லாஹ் நம்ம பாக்குறாங்க, என் கூடயே இருக்காங்க. ஜக்காத் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீ கூட நான் பணமடங்கா தரேன், அது அல்லாஹ்வோட தன்மை. அப்போ அவங்க அல்லாஹ்வோட தன்மையை நம்பல, வெறும் வாய் வார்த்தையா அல்லாஹ் நான் நம்பிக்கை கொள்றேன்னு சொன்னா கண்டிப்பா அதை நம்ம சொல்ல அடைஞ்சிட முடியாதுங்கிறதுதான் ரொம்ப கிளியரா சொல்றாங்க. இது சொல்லும் போதே சொல்றாங்க, இங்க இருக்க ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் நிச்சயமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குற்பான்னு சொல்றாங்க ரஷாத். ஏன்னா நம்ம இங்க இருக்கிற நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையாளரா மாறணும்னா நிச்சயமா நம்ம அல்லாஹ்வோட தன்மைகளை புரிஞ்சுக்கணும். அதுல ஒன்றை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் நான் இன்னைக்கு பேச போறேன். அல்லாஹ் எல்லாத்தையும் நடத்துறாங்கிறத. சோ இந்த மாதிரி அடுத்த சூரா அல்-அன்ஃபால்ல 17 அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வந்து அவங்களை கொலை பண்ண, நான் தான் கொலை பண்ணேன், எரியும் போது நீங்க எரிய, நான் தான் எரியேன். இதெல்லாம் வந்து போல வந்து அலையன்ஸா வச்சு சொல்றாங்க, அழகிய வச்சு சொல்றாங்க. ஆனா நம்ம நடைமுறையில பார்க்கும்போது நமக்கு வர வெற்றியோ தோல்வியோ நம்ம எதுவுமே செஞ்சிடல. அதுக்கான எஃபர்ட்ஸ் நியத்தை மட்டும் தான் நம்ம வைக்கிறோம். அது ரெண்டத்தையும் அவுட்புட் எல்லாம் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ சந்தோஷம் வரும்போது மனுஷன் ஆடுறான், தலைகால் தெரியாம ஆடுறான். அதே சோகம் வந்தா அப்படியே எல்லாம் நிராசனம் அடிக்கிறான், எல்லாம் விதனையும் பண்றான். அதான் சொல்றாங்க இந்த சூழல். அதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி நம்ம சப்மிஷன் அல்லாஹ்வின் தன்மைகளை புரிஞ்சு நம்ம சப்மிஷன் எடுக்கும்போது நமக்கு ஒரு புது ஒளி வரும். ரஷாத் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த உலகத்தை அணுகிற முறை, நீங்க மற்றவங்களை மாதிரி இந்த நடக்கிற விஷயங்களை நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் அப்படி என்ன அர்த்தம்னா நம்ம புலம்ப மாட்டோம், நம்ம யாரையும் திட்ட மாட்டோம், நம்ம டிசப்பாயின்மெண்ட் நிராசனை அடையவே மாட்டோம்.
இதெல்லாம் அழகிய ஒரு விஷயமா நான் சூரா அல் யூசுப்ல 18 அவங்க சொல்றாங்க, அவனை புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க வந்து நல்ல ஒரு சூழ்ச்சி செஞ்சு ஒரு திட்டமிட்டு இருக்கீங்க. நான் என்னோட பையன் யூசுப் இப்படி பண்ணது எல்லாத்துக்குமே நான் செய்யக்கூடிய ஒரே காரணம் வந்து நான் அமைதியான ஒரு பேஷன்ஸ் நான் கை ஒழிக்க போறேன், நல்லா மீது நம்பிக்கை வச்சுறேன். உங்களோட சூழ்ச்சிக்கு எல்லாம் எனக்கு போதுமானவர். ஆனா இத நம்ம நடைமுறையில நம்ம பார்த்து நீங்க யோசிங்க, அந்த நிலைமையில நீங்க அன்பா வளர்த்த ஒரு பிள்ளை, அதுவும் சின்ன பிள்ளை, அவங்க இந்த மாதிரி உங்க அண்ணன் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம நடைமுறை 4 சாத்துவாங்க வீட்டுல, ஏதாச்சும் திட்டுவாங்க, புலம்புவாங்க. ஆனா ஒரு உறுதியான நம்பிக்கையாளர், அல்லாஹ்வின் தன்மைகளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நம்பிக்கையாளர் அவங்க என்ன செய்யறாங்க அதை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு, யாக்கூப் என்ன செய்யறாரு திங்க் பண்ணி பாருங்க. அதே சூரா யூசுப்ல 106 சொல்றாங்க, பெரும்பாலும் நம்பிக்கை கொள்றவங்க இணை வழிபாடு செய்யாம அல்லாஹ் பணம், அல்லாஹ் பிள்ளைகள், அல்லாஹ் பெற்றோர்கள் இப்படி வச்சுக்கிட்டே அல்லாஹ் நம்பிக்கை கொள்றாங்க குர்ஆன் சொல்லுது சூரா யூசுப்ல. அப்போ அஸ்பனுல்லா, அல்லாஹ் மட்டும் எனக்கு போதுங்கிற தன்மையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, அது தன்மையை அவங்க புரிஞ்சுக்கல, அதுதான் உண்மை. இன்னைக்கு நடைமுறை நம்ம பார்த்தோம்னா ஒரு 5000 ரூபாய் 7000 கொடுத்து எக்கனாமிக்ல ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு போறோம். நம்ம யாரும் அசஸ் பண்றது இல்லை. அவரு பைலட் என்ன படிச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியாது, அவர் என்ன ஸ்டேட் இருக்கா நமக்கு தெரியும். நம்ம தைரியமா போய் உட்காந்து நம்ம காசு கொடுத்துருவோம். அப்போ ஒரு நம்பிக்கையாளர் வந்து எல்லாரும் எல்லாத்தையும் நடத்துறாங்க. என்னோட வாழ்க்கைன்ற பயணத்தை வந்து அல்லாதான் என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா அப்படியே அவர் சந்தேகப்படணும். மனுஷனே நம்ம சர்டிபிகேட் கேட்கறது இல்லை, ஆனா அல்லாஹ்வுக்கு சர்டிபிகேட், அல்லாஹ்வின் தன்மை நமக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்ச மனுஷன் வந்து என்ன பண்றான், சந்தேகப்படாம பொறுமை இல்லாம இருக்கான். நீங்க செக் பண்ணி பாருங்க, யூ ஆர் தி பெஸ்ட் ஜட்ஜ், நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கிறது. சோ இது இந்த விஷயம் கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்கிறத புரிஞ்சுக்காம மனுஷன் அவனுக்கு அவனே என்ன செஞ்சுக்கிறான், நோயெல்லாம் வாங்கிக்கிறான். நான் இதை நல்ல எக்ஸாம்பிளோட சொல்றேன். சோ இப்போ வந்து அல்லாஹ் நாடுறது இங்க இருக்கு, மனுஷன் நினைக்கிறது இங்க இருக்கு. சப்மிட்டர் அப்படின்னா அல்லாஹ் நாடுறீங்கன்னா அவங்க இங்க போயிடுவாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்காது. அது தமிழ் என்ன சொல்லுவாங்க, ஆன்சைட்டி, கவலை, அந்த மன அழுத்தம் அதெல்லாம் இருக்காது அவங்களுக்கு. ஆனா அப்படியே இந்த சைடு பார்க்கும்போது ஒரு நிராகரி என்ன பண்றான், அல்லாஹ் இங்க சொல்றது இங்க இருக்கு, நான் நினைச்சு நடக்கும், இங்க பிடிச்சி இருக்கலாம், நான் நினைச்ச நடக்கணும்னு. அப்போ இந்த இது பெருசாக அவங்க ஸ்ட்ரெஸ்ஸும் பெருசாகுது, மன அழுத்தமும் பெருசாகுது, துக்கமும் பெருசாகுது. அதுதான் இன்னைக்கு ரிசர்ச் நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். 2021 கிட்டத்தட்ட 3590 லட்சம் மக்கள் இந்த கவலை என்ற இதுல, நான் சொன்ன கவலை நம்ம பண்ற கவலை, ஒன் டைம் பண்ற கவலை இல்லை, அவங்க தொடர்ந்து கவலையில தான் இருப்பாங்க. 3590 பேர், லட்சக்கணக்கான மக்கள், 3590 லட்சம். 2800 லட்சம் மக்கள் வந்து டிப்ரெஷன்ல, மன அழுத்தத்தினால கஷ்டப்படுறாங்க. நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் எல்லாத்தையும் நடத்துறாங்க புரிஞ்சுக்காம மனுஷன் வந்து அவனுக்கு அவனே நோயை தவிர வேற எதையும் அவன் வாங்கிக்கல. அதுதான் உண்மை, அதுதான் ரிசர்ச் சொல்லி நடைமுறை நம்ம அதுதான் பாக்குறோம். அப்புறம் யூத், இந்த சின்ன பசங்கள வயசு 10-24 பார்த்தோம்னா இப்ப ரொம்ப முன்னாடி வந்து நிறைய சூசைட் கேஸ் அதிகமாச்சுன்னு சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் சூசைடு, ஒரு எக்ஸாம்பிள் தோத்துட்டா சூசைடு, ஒரு காதல் தோத்துட்டா சூசைடு. சோ இந்த மாதிரி அவங்க வாழ்க்கைன்னு என்னன்னு புரியல, எதற்காக வந்திருக்கோம்னு தெரியல. அப்ப அல்லாஹ்வின் தன்மைகள் தெரியாம இப்படியே தொடர்ந்து நம்ம போயிட்டு இருந்தாங்க மனுஷங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஆராய்வு வந்து 2040 2800 லட்சக்கணக்கான மக்கள் இருந்து 5550 லட்சமா மாறிடும் கவலைப்படுறவங்க எண்ணிக்கை. நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த அளவு அதிகமாகுதுன்னு. அதுக்கப்புறமேட்டு இந்த மன அழுத்தம் 2800 லட்சம் மக்கள் இருந்து 4660 லட்சம் மக்கள். அப்போ அல்லாஹ் சொல்ற மாதிரி கிளியரா நம்ப மறுப்பவர்கள் அதிகமா இருக்காங்க. அவங்க அல்லாஹ்வின் தன்மைகளை புரிஞ்சுக்கல, ரொம்ப சொற்பமானவங்க தான் உறுதியா நம்பிக்கையாளர்கள். தெளிவா ரிசர்ச்ல புரியுது, கண்ணு முன்னாடி நமக்கு அல்லாஹ் காட்டுறாங்க, இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இது என்ன சொல்ற, இந்த கொரோனா வந்ததுக்கு அப்போ இன்னும் 25% வந்து அதிகமாயிருச்சு. முன்னாடி இருந்த மன அழுத்தம் அந்த கேஸ் எல்லாம் 25 மடங்கு அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு உறுதியான நம்பிக்கையாளர் அந்த கொரோனா அப்போ நம்ம வேற யாருமே எடுத்துக்க வேண்டாம், நம்மளே நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தாங்க, நீங்க அல்லாஹ்வை மட்டும் நினைக்கிறீங்களா, இருந்தாங்க நீங்க வலைத்தளவுக்கு வைங்க. அப்ப அல்லாஹ்வின் தேடுறவங்க, அல்லாஹ்வின் தன்மைகளை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு
எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அல்லாஹ் அவங்க கைவிடவே மாட்டாங்க, கண்டிப்பா அல்லாஹ் கொடுத்துருவாங்க. அப்படிதான் நம்ம நல்லா வெப்பெக்ஸ் வராம கொண்டு வந்தாங்க. கொரோனா அப்பதான் வந்துச்சு. அது இதுதான் வந்து யூசுஃபுக்கும் நல்லா சொல்றாங்க. அவரை கொண்டுடலாம், நம்ம 9வது வசனம் ஊரை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு அவங்க என்னெல்லாம் திட்டம் போட்டு போறாங்க. ஆனா அவர் நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்துல கிரேட் சர்வெண்ட் நல்லா சொல்றாங்க அவரோடது. அவர் நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்துல அல்லாஹ் அவருக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க, உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குன்னு. அவங்க இங்க என்னதான் பேசிட்டு பண்ணாலும் நம்ம சொல்றாங்க அல்லாதான் நாடுறாங்க போது அங்க போய் என்ன ஆகுதுன்னா ஒருத்தவங்க சொல்றாங்க இல்ல நம்ம கிணத்துல போட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ உண்மையா நம்பிக்கை அல்ல எந்த சூழ்நிலையும் கைவிடுறது இல்லைங்கிறத இதுல நான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் வந்து ரஷ்யா அடிக்கடி எல்லா பையனையும் சொல்லுவாங்க, நான் 8 வருஷமா ரொம்ப நான் வந்து மனசுலயே வச்சிருந்தேன், நல்லா எனக்கு தூதர்னு சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லல, நான் மனசுலயே ரொம்ப நல்லா வச்சு நம்மளே தனியா நல்லா மட்டும் இருந்துடலாம் அப்படின்னு ஒரு இதுலதான் இருந்தேன் அவர் சொல்றாரு. ஆனா அதை நான் யோசிச்சு பார்க்கும்போது அதுல அல்லாவோட பெரிய திட்டம் நான் இருக்குன்னு பாக்குறேன். அவர் சொன்ன ஒரே வருஷத்துல வந்து அல்லாஹ் மட்டும் சொல்லி சொல்லும் போது நிஜமா அல்லாஹ்க்கு தெரியும் நம்ம மருத்துவம் எந்த அளவுக்கு வெறுப்பாகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களால அந்த அரகன்ஸ் வருதுன்னு சொல்லி அடுத்த ஒரே வருஷத்துல அவங்க கொலை செய்யறாங்க. அப்போ அல்லாஹ் நாடிய அல்லாஹ் மனிதர்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே ரஷ்யாவில் 8 வருஷம் அவர் மறைச்சு வச்சு அந்த டைம்ல நீங்க இந்த லைன் எடுத்துக்கலாம். காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் எல்லாமே 1988 பண்ணிருக்காரு. 1989 தான் அவர் தூதர்னு அறிவிக்கிறாரு. அல்லாஹ் தான் ஆடிய எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் அவர் மூலமா சொல்ல வச்சுட்டாரு. அவர் தூதர்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டா நம்ம மறுப்பவர்கள் நயவஞ்சர்கள் கொலை செய்யறாங்க. ரஷாதை பொறுத்த மாதிரி 8 வருஷம் நான் ரொம்ப தள்ளி போடுறேன்னு சொல்றாங்க. நான் புரியும் போது அது மாதம் அல்லாவோட திட்டம் இருக்கு. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், இது அவர் முன்னாடியே சொல்லிதான் நிச்சயமா வெறுப்பதா இருப்பாங்க, இந்த விஷயம் வெளியே வந்திருக்குமாங்கிறது டவுட் தான். ஆனா அல்லாவின் நாட்டப்படிதான் ஒரு நம்பிக்கையாளர்கள் எல்லாமே நடக்குது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். சோ நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த மனிதர்கள் வந்து அல்லாஹ் மட்டும் நம்பல, அவங்க எதை வந்து அதிகமா நேசிக்கிறாங்க அப்படின்னா பணம். ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். அப்ப பணம் மட்டும் இருந்தா போதும், நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாவும் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அஷூரன்ஸையும் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் நான் இன்ஷா கண்டினியூ பண்றேன். தூக்குல எல்லாம் பாவம் நடத்திருக்காங்க விடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் சக்தி இல்லை சாட்சி கூறுகிறேன். அப்ப இவங்க நினைக்கிறாங்க பணம் மட்டும் இருந்தா போதும், நம்ம ரொம்ப சந்தோஷமா வந்ததுன்னா எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம வேற யாரும் எடுத்துக்க வேண்டாம். அல்லாஹ் ஒரு நமக்கு வாழும் உதாரணத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு படத்துக்கு அவர் நடிகர், ஹிந்தி ஆக்டர், அவர் பேர் உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிடும், நிறைய பேர் இங்க இருக்காங்க, சுஷாந்த் சிங் ராஜ்புட். இது MS தோனி படம் பாத்தீங்கன்னா அவர் நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு படத்துக்கு மட்டும் அவர் 5 to 7 கோடி வாங்குறாரு, அவ்வளவு சம்பளம் வாங்குறாரு. அவர் இறக்கும் போது அவர் வயசு 34. அவரோட பணம் வரத்து என்ன நம்ம பார்த்தோம்னா 59 கோடி மொத்தமா. வீடு மட்டும் மும்பையில் அவருக்கு 20 கோடி, ஒரு ரேஞ்ச் ஒரு கார் 3 கோடி, மசார்ட் இட்டாலியன் பிராண்ட் லக்ஸுரி காரு ஒரு 3 கோடி, BMW பைக் 35 லட்சம். இவ்வளவு இருந்தாலும் நீங்க நம்ம நினைக்கலாம் அவரு நேச்சுரலா சாவல. அவரை அல்லாவின் தன்மையை தான் நம்ம புரிஞ்சுக்காம எல்லாமே நடத்துறா தெரியாம அவரை தன்னை மாற்றம் சூசைட் பண்ணிக்கிறார். அவரு ரொம்ப அவ்வளவு பெரிய ஆக்டர், அவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்க ஒருத்தர் ஃபேன்ல மாட்டி தூக்கு தூங்கிக்கிறார். இது எப்பவுமே கொரோனா நல்ல விஷயம் தான். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் இது ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் மட்டும் தான் நம்ம நிம்மதியா வாழ்ந்துடலாம், இவ்வளவு பணம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துடலாம், ஆடம்பரமா வாழ்ந்துடலாம். கிடையவே கிடையாது. நல்லா சொல்றாங்க, ஆன்மா பணம் இல்ல, நீ அல்லாதான் எல்லாத்தையும் நடத்துறாங்க புரிஞ்சுக்கலன்னா நீ எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் நீ அதை ப்ராப்ளமா தான் பார்ப்ப, உனக்கு அது ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் பண்ணும், டிப்ரெஷன் தான் ஆகுங்கிறது அல்ல ரொம்ப தெளிவா உணர்த்துறாங்க. அவர் எடுத்த சொன்னாரு இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் கன்சல்டேஷன், அவர் நம்பர் அந்த மாத்திரை வேற என்ன செஞ்சிட முடியும், அந்த நான் ஆங்ஸைட்டி மெடிசனே தெரியும் எனக்கு, அது மோஸ்ட் தாட்ஸை கொஞ்சம் குறைக்கும், அவ்வளவுதான், பிரச்சனைலாம் ஒண்ணு நீக்காது, அதுதான் உண்மை. சோ இன்னைக்கு நடைமுறை மனிதர்களுக்கு சொல்ற எந்த விஷயமா இருக்கட்டும், பணம், புகழ், சொத்து,
இது எல்லாம் மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை, ஒரு தவறான நம்பிக்கைன்னு தான் குர்ஆன் சொல்லுது. இது எது இருக்கோ இல்லையோ அல்லாஹ் நம்ம கூட இருந்தாங்கன்னா நிச்சயமா நமக்கு வெற்றி தான்ங்கிறதுதான் இந்த பயான்ல நான் சொல்லக்கூடிய விஷயம். சூரா அல்-நூர்ல 24:55 அல்லாஹ் ப்ராமிஸ் பண்றாங்க, அல்லாஹ் வாக்கு கொடுக்குறாங்க, ஒவ்வொரு நம்பிக்கையாளரையுமே நான் ராஜாவும் ராணியாவும் மாத்துவேன், நன்னறியான வாழ்க்கை நடத்துறவங்கள அவங்களுக்கு நான் ஆட்சி அதிகாரம் கொடுப்பேன். இப்படி அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி நம்பிக்கை கொண்டாங்களோ அவங்களுக்கு மாதிரியே அவங்க மனசுல பயம் இருந்த இடத்துல அமைதியை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இவன் மோசம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதெல்லாம் நான் பொருளாதார ரீதியா அந்த விஷயத்த நான் யோசிச்சேன். அப்போ ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் ரிச்சுலாம் இல்லை, அல்ல விஷயம் வச்சிருக்காங்க. அப்போ இந்த வசனம் என்னதான் சொல்லுறது, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அந்த மென்டல் ஸ்டேட் அல்லாஹ் மட்டும் நம்ம அந்த புரிஞ்சுக்கிற இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பிக்கையாளர் ஆனோ பெண்ணோ அவங்க ராஜாவோ ராணியோ தான். நம்ம நடைமுறையில பார்க்கிற ராஜா ராணி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க படைபலத்தினால அவங்க தைரியமா இருக்கன்னு சொல்லிப்பாங்க. அவங்க கஜானால இருக்க அந்த தங்கங்களை வச்சு என்னோட பொருள் பெருசா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுக்கு உறுதிக்கிறதா கண்டிப்பா கிடையாது. இவங்களை விட ஒரு பெரிய நாடு படையெடுத்தா இது படை உடைச்சிரும், கல்யாணம் கண்டிப்பா காலியா தான் ஆக போகுது. அல்லாஹ் இங்க வார்த்தைகிற நம்பிக்கையாளர் எப்பவுமே நிரந்தரமா அல்லாஹ் மட்டும் புரிஞ்சுக்கிட்ட அந்த நம்பிக்கையாளர்களுக்கு அவங்க எப்பவுமே ராஜா ராணி தான், அவங்களுக்கு தீராது. ஏன்னா அவங்களோட படைபல நம்பிக்கை அல்லாஹ்வின் மேல, அவங்களோட பொருள் சார்ந்த விஷயங்கள் நம்பிக்கை அல்லாஹ் மேல. அப்படிங்கும் போது இந்த ராஜாவும் ராணிக்கும் நம்ம நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் சொல்ற ராஜாவோட ரொம்ப நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க இருக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் மட்டும் புரிஞ்சு நீங்க வாழும்போது நிச்சயமா உங்களால இந்த விஷயத்த வாழ முடியும். ஒரு பல கோடிக்கு அதிபரா இருக்க ஒரு CEO கூட இருக்கலாம், அவரோட விஷயத்த புரிஞ்சுக்கலாம், அவர் நிம்மதி இருக்காது. உங்கள்ட்ட பணம் இருக்கோ இல்லையோ, ஆனா அவரால் நிச்சயம் நிம்மதியா இருக்க முடியும். நீங்க அதை அனுபவிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ எல்லாமே அல்லாஹ் தான் நடத்துறாங்க. அப்போ நமக்கு இங்க என்ன ஒர்க் இருக்கு, நம்ம எதற்காக இங்க வந்தோம் அப்படின்னா அல்-பக்ரால 30 அல்லாஹ் சொல்றாங்க, recall that the Lord said to angels, I am placing a representative on the earth. 30 அந்த வசனத்தோட ஆர்டர் அப்படிதான் இருக்கும். அல்லாஹ் நிச்சயம் எல்லாம் முன்னாடி தெரியும். 30 அல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு டெம்பரரி கார்டா சாத்தானா நான் பூமியை நியமிக்க போறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வசனங்களையும் சரி நடந்த ஆர்டர்லயும் சரி அல்லாஹ் ஆதம் கத்து கொடுக்குறாங்க. ஆதமும் சிறப்பணிய சொல்றாங்க, சாத்தான் மறுக்கிறான். அப்போ இந்த இடத்துல முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் பூமியில நான் ஒரு பிரதிநிதியை வைக்க போறேன்னு. அப்போ அல்லாஹ்க்கு நிச்சயமா தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல ஆதம் நிச்சயமா சாத்தான ஏமாத்திடுவான், இதன் கீழே போயிடுவாங்கன்னு. இது ஏன் சொல்லணும், அல்லாஹ் எல்லாத்தையும் நடத்துறாங்கும் போது நிச்சயமா ஒரு டவுட், நமக்கு இங்க என்ன வேலை, அப்புறம் நம்மளோட பங்கு இங்க எங்க, நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் எதுல வருது நமக்கு டவுட் வரும். அதே 14:4 அல்லாஹ் சொல்றாங்க, ஆபிரகாம்ல God and sends astray whomever he wills. அவர் யாரை நாடுறாரோ அவர் வழிகேட்டு காமிச்சிருவாங்க. And he guides whomever he wills. அவர் யார் நாடுறாரோ அவர் வழி நடத்துவார். இஸ் அல்மைட்டி மோஸ்ட் வைஸ், ஞானம் மிக்கவர் அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல செலக்ஷன் கிரைட்டீரியா பார்க்கும்போது அல்லாஹ் தானே தீர்மானிக்கிறாங்க நமக்கு தோணும். அப்போ ஒரு நம்பிக்கை என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் முழுமையான ஸ்ட்ராங் சப்மிஷன்ல போகணும்னு நம்ம சொல்றோம். ஆனா அல்லாஹ் சொல்றாங்க இல்ல, 15:99 அல்லாஹ் சொல்றாங்க, நான் தான் வழிபாட்டின் மூலியமா உங்களை நான் உறுதி அடைய வச்சேன், வழிபாடு செய்வது நான் தான் உறுதி அடைச்சேன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இல்ல ஓகே, அப்புறம் நம்ம ஃபஜர் தொழு நம்மளே அல்லாஹ் வைப்போம் நம்ம நினைக்கிறோம். 39:42 அல்லாஹ் சொல்றாங்க, இல்ல நான் தான் உங்க ஆன்மா எழுப்பேன், நினைச்சிருந்தா உங்க ஆன்மா தூக்கத்தை கைப்பற்றிருக்கணும் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நான் சப்மிட்டா எங்க நிச்சயமா வாழும் அப்படின்னு நினைச்சாலுமே அதுக்கும் 125 எல்லாம் சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரி நான் யார நாடுறனோ அவங்களோட நெஞ்சங்களை சப்மிஷனுக்கு நான் ஏற்க வைப்பேன். அந்த விஷயம் காதுக்கு வரும்போது அதை கேட்கறதுக்கான மனநிலைமையில கொண்டு போறது நான் தான், நீங்க எதுவும் செஞ்சேன்னு நல்லா சொல்றாங்க. சோ இப்படி நம்ம
தொடர்ந்து நம்ம யோசிச்சுட்டே போனா இந்த விஷயம் நான் தொழுகிறேன், நான் ஜக்காத் பண்றேன், அப்படி எந்த விஷயம் அப்படி போகும்போதும் நிச்சயமா அதுக்கு மேல அல்லாஹ்வின் நாட்டம் தான் இருக்குங்கும் போது அவங்க தோணும் நம்ம எதற்காக இப்ப நம்ம வந்தோம், எல்லாரும் நல்லாவே தீர்மானிச்சிட்டாங்கன்னா அங்க மேலே நமக்கு தண்டனையை கொடுத்து சொல்றதை கொடுத்து முடிச்சிருக்கலாமேன்னு. அதுதான் நம்ம குர்ஆன் என்ன சொல்லுது, ரஷாத் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க செய்யறதெல்லாம் ஒரே விஷயம் மட்டும்தான், எண்ணம், நியத்து அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட உண்மையான ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்து அங்கதான். எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் நிச்சயமா அல்லாஹ் கூட தான் இருப்பேன், நீங்க நியத்து வச்சீங்கன்னா அல்லாஹ் அதன் பாலே வழி எடுத்துறாங்க. இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா யோசிக்கும் போது அதன் பாலே நம்ம போயிடுறோம். நீங்க செக் பண்ணலாம், இப்போ நீங்க வந்து என்னால சப்மிஷன் கேரக்டே இருக்க முடியுமா 5 வருஷம் கேட்டா தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, உங்களோட நியத்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, நீங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன்னா நிச்சயமா சப்மிஷன் ஸ்ட்ராங்கா வச்சிருப்பேன் அல்லாஹ் சொல்றாங்க. அதுதான் ஆபிரகாமும் சொல்லியிருக்காரு, பிரார்த்திக்கும் காலம் எல்லாம் நான் வழி தவறி போக சாத்தியமே இல்லை. அப்ப நம்மளாவே ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணி நான் கண்டிப்பா முடிச்சிருவேன்னு சொல்றதுக்கு இங்க எந்த விதமான அடிப்படையும் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து நியத்து, அல்லாஹ்ட்ட பொறுப்பொப்படைக்கிற எண்ணம் மட்டும்தான் நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அதுல இருந்து வர எஃபர்ட் போடுறதா இருக்கட்டும், அதோட அவுட்கமா இருக்கட்டும், ரிசல்ட்டா இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, ஜோனாவை பத்தி சொல்றாங்க 21:87. He abandoned his mission in protest, thinking that he could not control him. நான் அவரை கட்டுப்படுத்த மாட்டேன் என்பதை அவர் மறந்துட்டு அவர் பணி அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அதனால அதன் காரியமா அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறான்னு மறந்துட்டனால அவர் எங்க போய் நிற்கிறாரு, கடைசியிலனா மீனோட வயிற்றுல போய் மாட்டிக்கிறாரு. அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தீர்மானிச்சிட்டேன், அவர் மட்டும் அந்த விஷயத்தை செய்யல அப்படின்னா ரிசரக்ஷன் டே, அந்த உயிர் தெழுப்பப்படும் நாள் வரைக்கும் அவர் அங்கேயே எடுத்திருப்பாருன்னு சொல்றாங்க அல்லாஹ். அப்ப அல்லாஹ் விஷயம் அவரை தீர்மானிச்சுட்டாங்க. இப்ப இங்க எந்த விஷயம் வந்து மாத்துது, அவரு என்ன பண்றாரு நம்ம நல்லாவே தெரியும். லாயிலாலா இல்லாம சுபஹானக இன்னி கொண்டிருக்கிறேன், உண்மை தவிர வேறு தெய்வம் இல்லை, நீர் துதிப்பிற்குரியவர், நான் ஒரு பெரும் பாவத்தை செய்து விட்டேன். அந்த பிரார்த்தனைய வந்து நடைமுறை நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரை ஓதிட்டு விடுற மாதிரி அவர் விடல. அல்லாஹ் என்ன மீட்டு அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியே வர வரைக்கும் அந்த விஷயம் சொல்றேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன யோசிக்கணும், நம்ம எவ்வளவு டைம் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணணும், அந்த பிரார்த்தனை உறுதியா கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் தர வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்ல விஷயத்துக்கு நான் சொல்றேன் இந்த இடத்துல. நான் சொன்ன மாதிரி God is running everything. சாத்தான் நிறைய ப்ராமிஸ் பண்றான். அந்த ப்ராமிஸ் ஒவ்வொன்றத்தையுமே நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா போற மாதிரி தெரியும், கடைசியில நிச்சயமா கப்பலுக்கு வந்துடும். ஆனா அல்லாஹ்வின் தன்மைகள் நமக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீ சப்மிஷன் படி வாழு, நீ நான் நடத்த நீ என்ன பொறுப்பு ஒப்படைச்சு நீ இருப்பா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீ வந்துட்டு அப்புறமேட்டு அவனை அடிச்சு துன்புறுத்தி நான் என்ன பண்ண போறேன். இதை நீங்க திங்க் பண்ணி பாருங்க, இதுல அல்லாஹ்வின் தன்மை எந்த அளவுக்கு வெளிப்படுதுன்னு. அல்லாஹ் ரொம்ப எப்படி சொல்லுது, நம்மளால இமேஜினே பண்ணி பார்க்காத அளவுக்கு அவனுக்கு ஒரு கருணை இருக்குன்னா நம்மளால அதை வந்து நம்ம மனித அறிவுக்கு எட்டாதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அவன் ரொம்ப அழகா சொல்லிட்டு போய் அல்லாஹ் சொல்றாங்க, நீ சப்மிஷன் வந்துட்ட, நீ என்னை நம்பி வந்துட்ட விட உன்னை அடிச்சு துன்புறுத்தி நான் என்ன பண்ண போறேன் வசனம் சொல்லுது. ஆனா சாத்தான் மாற என்ன பண்றான், அவனை நம்பி வர அவனுக்கு தெரியாம போனாலுமே அவங்களுக்கு அதிகம் பயத்தை உண்டு பண்ணி அவங்க அதற்பாலே செலுத்திடலாம். சொன்ன மாதிரி லாஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு ஒரு விஷயம் அல்லாஹ் நாடி இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம சரியான முறையை அல்லாஹ்ட்ட கேட்டு நம்ம பெறத்துக்கான ஒரே ஒரு சக்தி வாய்ந்த டூல் வேற எதுவுமே கிடையாது, பிரார்த்தனை மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை நிலைநாட்டு. வலைக்கும் சலாம்.